இங்கே பாருங்கள், இது விகிதாச்சாரம் கொஸ்டின் ஒன்றும் இல்லை. 5னுடைய ஒரு பகுதி மற்றும் 8னுடைய ஒரு பகுதி இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட எண் வந்து 94. விகிதம் 3:4 அப்படின்னா அதனுடைய முதல் பகுதி என்னான்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அதாவது என்ன சொல்கிறேன், 5னுடைய ஒரு பகுதினா உங்களுக்கே தெரியும் 1/5 தான் 5னுடைய ஒரு பகுதி. அது இது 8னுடைய ஒரு பகுதி. ஓகேங்களா? இதை 94 தான் இப்படி பிரிக்கிறாங்க. அதெல்லாம் இதை ஒன்றும் ஷார்ட் பண்ணி அவனா செஞ்சால் 3:4 பிரிச்சுட்டாங்க. இந்த 94 நம்ம இப்படி பிரிச்சுட்டு இப்போ என்ன செய்கிறான், இதுவும் ஈக்குவலாக வரணும். ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து இதனுடைய முதல் பகுதி இதை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு 1/5 ஓகேங்களா இன்ட்டு 28 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 1/8 ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா 5 8 போகவே போகாது. அப்போ இது கிடையாது, 28 கண்டிப்பாக கிடையாது. அடுத்து 30 பார்ப்போம். 1/5 இன்ட்டு 30 ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 1/5 30. இப்போ உங்களுக்கே தெரியும் 94ல் 94ல் அந்த ஃபஸ்ட்டு எண்ணில் 30 கழிச்சா மீதி என்ன இருக்குது, 64 இருக்குது. ஓகேங்களா? அப்போது 64 1:8 இன்ட்டு இங்கே 64 ஏன் போட்டோன்னு தெரியுதா? ஃபஸ்ட்டு எண்ணு 30 இருந்தால் அப்போ ரெண்டாவது எண்ணு 64 தான் இருக்கும். அப்போது 3:4. இப்போ பாருங்கள், 5 கேன்சல் ஆச்சுமா 6 போகும். இங்கே 8 கேன்சல் ஆச்சுமா 8 8 64. ஓகேங்களா? அப்போது 6:8 ஈக்குவல் டு 3:4. இதை நம்ம இன்னும் பிரிக்கலாம். 3 2 6 4 2 8 ஈக்குவல் டு 3:4 இருந்துச்சு. அப்போது 2 ஈக்குவல் வந்து 2 சைடும். அப்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 30. இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு போகிறது தான் இந்த விகிதாச்சாரத்தில் ரொம்ப ஈஸி. பிடிச்சா ஒரு லைக்கு, ஒரு ஷேர் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.